இணையதளத்தில் திடீர்னு ட்ரெண்டான ஒரு பிரபலத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். எல்லாருமே யார் இந்த கிரிஜா ஓக் அப்படின்ற ஒரு கேள்வியை தான் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஜி மராத்தியில் வெளியான லஜ்ஜா அப்படின்ற தொடரில் மனஸ்வினி தேசாய், அதாவது மன்னு அப்படின்ற கதாபாத்திரத்தில் நடித்தவங்க தான், முதன்மை நடிகையாக நடித்தவங்க தான் இவங்க கிரிஜா அவர்கள். ஸோ நடிகை கிரிஜா ஓக்கின் சமீபத்திய நேர்காணல்ல இருந்து ஒரு ஃபோட்டோ இணையதளத்தில் வந்து வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து யார் இந்த நடிகை அப்படின்ற மாதிரி இணையதளத்தில் நெட்டிசன்கள் தேட தொடங்கிட்டாங்க. அவங்க வேற யாருமே கிடையாது, பிரபல நடிகை கிரிஜா ஓக் தான் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. இவங்க மராத்தி மற்றும் ஹிந்தி திரையுலகில் பல்வேறு கதாபாத்திரங்களை ஏற்று நடித்தது மூலம் ரொம்பவே பிரபலமானாங்க. 38 வயதாகும் இவர் மராத்தி நடிகர் கிரிஷ் ஓக்கின் மகள் அப்படின்றது வந்து தெரிய வந்திருக்கு. இவங்க நடித்த பிரபலமான படங்களில் 2007 வெளியான தாரே ஜமீன் பர் அப்படின்ற ஒரு படம், அண்ட் 2010 வெளியான ஷோர் இன் தி சிட்டி அப்படின்ற ஒரு படம், சமீபத்தில் வெளியான ஷாருக்கான் நடித்த ஜவான் திரைப்படம், இது எல்லாமே அடங்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம். இவங்க அவங்களோட 15வது வயதிலிருந்தே திரைப்படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் மராத்தி மொழியில் இவங்க கோஷ்தா ஷோட்டி, டோங் ரேவடி, குல் மோஹர், மானினி, அட்குலா மட்குலா போன்ற பல படங்களில் வந்து நடிச்சிருக்காங்க. ஜி மராத்தியில் வெளியான லஜ்ஜா அப்படின்ற ஒரு தொடரில் மனு அப்படின்ற கதாபாத்திரத்தில் வந்து முதன்மை நடிகையாக வந்து நடிச்சிருந்தாங்க. சோனி என்டர்டெயின்மெண்ட் தொலைக்காட்சியில் வெளியான ஹிந்தி தொடரான லேடி ஸ்பெஷல் சீசன் 2லையும் இவங்க ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. அண்ட் இந்த நிலையில் இவங்க இப்போது நெட்டில் வந்து, அதாவது இணையதளத்தில் வந்து ட்ரெண்டாகி இருக்கிறது ரசிகர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அதை தொடர்ந்து கிரிஜா ஓக்கின் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸோடைய எண்ணிக்கையும் வந்து அப்படியே விறுவிறுன்னு கிடுகிடுன்னு வந்து உயர தொடங்கியிருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க.